நடனமாடும் தேனாடாம் மட்டக்களப்பு கல்லடியில் அவதரித்து ஓய்வு நிலை ஆசிரியையாக சிறந்த பேச்சாளராக வலம் வந்து கொண்டிருக்கும் திருமதி சசிகலா பத்மநாதனை அவரது பிறந்த தினமான இன்று 16/12/2024 அவரது இல்லம் சென்று தென்றல் செய்தி பிரிவு சார்பில் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தியிருந்தோம். இந்நிலையில் அவரின் பேச்சாற்றலை புடம்போட்டு காட்டும் வகையில் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியில் பெற்றோரின் பங்களிப்பு என்னும் தலைப்பில் தென்றல் நேயர்களுக்காக தவள விடுகின்றோம். தென்றல் நேயர்களுக்கு அன்பான இனிய வணக்கம். நான் ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர் என்ற முறையில் பெற்றோருக்கும் இந்த மாணவர்களுக்கும் தற்காலத்தில் நான் கூற வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், மாணவர்களின் கல்வி நிலை. கல்வியின் குறிக்கோளாக 8 குறிக்கோள்களை அரசாங்கம் முன்வைத்த போதிலும் ஆசிரியர்கள் அந்த குறிக்கோளின் அடிப்படையிலே கல்வியை திணிக்கின்றார்கள். ஆனால் அதை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதில் ஒன்றை கூறுகிறேன். ஒரு மாணவன் பல்வேறு சவால்களுக்காக முகம் கொடுக்க வேண்டியது என்பது ஒரு குறிக்கோளாகும். அது அவன் எந்த நிலையில் கல்வித்தரத்தை அடைந்த போதிலும் அவன் நாட்டில் அவன் சமூகங்களில் பல சவால்களை அவன் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதற்காகவே அந்த கல்வி உள்ளது. அது யாரும் நினைப்பதில்லை. ஓயல் முடிந்தவுடன் பெற்றோர்களின் நிலை ஏயலுக்கு போனால் எனது மகன் வைத்தியராக வேண்டும். வகுப்பில் 50 புள்ளிகள் இருந்த போதும் 40 புள்ளிகள் வைத்தியராக படிக்க வேண்டும் என்று கட்டாய திணிப்பை செய்கின்றார்கள். அது முற்றிலுமான தவறு எனது கருத்தின்படி. எல்லா பிள்ளைகளும் வைத்தியராவதும் இல்லை. ஒரு நோயாளிக்கு ஒரு வைத்தியர் என்ற வகையில தான் நாடு உருப்படும். பிள்ளைகளிடம் பல்வேறுபட்ட திறன்கள் காணப்படுகிறது. அந்த திறன்களுக்கு ஏற்ற அந்த பிள்ளைகளை வகைப்படுத்துங்கள். பெற்றோரின் சுய கௌரவம் பிள்ளையை பாதிக்கும். பிள்ளையால ஒரு கட்டத்தில் ஏலாட்டி அந்த பிள்ளை தற்கொலை முயற்சிக்கு கூட செல்லலாம். பிள்ளைகளிடம் பல திறமைகள் இருக்கு. இப்போ யாருமே என்ஜினியரிங் வேலைக்கு நுழைவதில்லை. என்ன காரணம் என்றால், நாட்டில் என்ஜினியருக்குரிய வேலை இல்லை. என்ஜினியரா படித்து முடித்த ஒரு பொடியன் வெளிநாட்டிலே கற்றார் வேலைக்கு போயுள்ளார். இது உண்மையான சம்பவம். இதை அறிந்தும் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வைத்தியத்துறையே நாடுகிறார்கள். இதால ஏனைய பெற்றோருக்கும் இந்த கௌரவமான ஒரு கௌரவத்தால் பாதிக்கப்படுகிறார்கள். எனது பிள்ளை வைத்தியர், உனது பிள்ளை வைத்தியர் இல்லையா, ஏன் நீ ஆக்கவில்லை என்ற கேள்வியை கேட்கிறார்கள். மாணவர்களை பல்வேறு திறன்கள் காணப்படுவதை கண்டுபிடியுங்கள். ஓவிய போட்டியை நடத்துங்கள். பேச்சு போட்டியில் எவ்வளவு திறமையானவர்கள் இருக்கிறார்கள். கட்டுரையில் ஒரு ஊடகவியலாளராக வரலாம். எத்தனையோ துறைகள் இருக்கின்றது. ஆகவே மாணவர்களின் கருத்துக்கு மதிப்பளியுங்கள். அவனால முடிந்தாதான் அந்த சுமையை தூக்க முடியும். தூக்க முடியாமல் இடையில் விட்டு அவனின் கல்வி வேலை எல்லாமே பாதிப்படையும் என்று இன்றைய காலத்து பெற்றோரிடம் நான் மனமுகந்து கேட்டுக்கொள்கிறேன். எனது கருத்தை நீங்க தப்பாக விளங்கி கொள்ள வேண்டாம் என்பது எனது கருத்து. மேலும் இன்றைய மாணவர்கள் இந்த போத வஸ்துக்கு கூடிய விதம் அடிபணியாமல் பாதுகாக்கப்பட வேண்டியது பெற்றோர்களாகிய கடமையாகும். அதிலிருந்து உங்களை பிள்ளைகளை தயவு செய்து பாதுகாத்து ஒரு நல்ல நிலைக்கு, ஒரு நாட்டின் சிறந்த குடிமகனாக, சிறந்த எதிர்கால தலைவனாக ஆக்க வேண்டும் என்று நான் அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தற்காலத்தை எடுத்துக்கொண்டால் மாணவர்கள் மத்தியில் ஒழுக்கம் மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. அந்த காலத்தோடு ஒப்பிட்ட எங்களோட வயது காலகட்டத்தாக எங்களிடம் கதைக்கிறார்கள். இந்த காலத்து பிள்ளைகள் ஒழுக்க சீலர்களாக காணப்படுவதில்லை. பெற்றோர்கள கதையை மட்டுமில்லை, பெரியவர்கள கதையை கூட கேட்பதில்லை என்று அந்த அளவுக்கு கொஞ்சம் பிள்ளைகளிடம் கிட்ட இருந்து சொல்லி கொடுங்கள். வேலை வேலை என்று நீங்கள் ஓடின போதிலும் பிள்ளைகளுடன் கதைக்காத காரணத்தாலான் அவர்கள் இந்த நிலைமைக்கு ஆளாகிறார்களோ என்னவோன்றதா என்றது கருத்து. பாடசாலையில் ஆசிரியர்களுக்கு கூட சொல்லி கொடுப்பதற்கு அதுக்கான நேரம் இல்லை. ஏனென்று கேட்டால் அங்கு அவங்க சிலபஸ் முடிக்கணும் என்ற ஒரு கருத்தையே முன்வைக்கிறார்கள். இதெல்லாம் மாணவர்களுக்கு ஒழுக்கம் கற்பிக்க கூட அந்த காலத்தில் கற்பிக்கப்பட்ட பாடசாலைகள், அதால நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள். இப்ப அந்த ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய பாடசாலைகள் நான் தற்காலத்தில் காணவில்லை என்பதுதான் எனது கருத்து. மகாகவி பாரதியார் கூறியது போல, சொல்லடி சிவசக்தி சுடர் விடும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மானுடன் பயனுற வாழ்வதற்கே என்று கூறுகிறார். இது அர்த்தம் என்னவென்று தெரியுமா?
நாம படிச்ச படிப்பு இந்த மானுடன் பயன் பெற வேண்டும் என்பதுதான் கருத்து. ஆகவே நீங்கள் படித்த படிப்பை மானுட பயன்பாட்டுக்கு பயன்படுத்துங்கள். அன்பான மாணவர்களை உங்களை கேட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி.